ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் என்னவோ எங்களை பகிர்ந்து கூடும். நாங்கள் இதை அறிந்து கொண்டு அநேக மக்களுக்கு சாட்சியா ஜீவிக்க நீ உதவி செய். ஆண்டவரே, நீ பெரியவரும் வல்லவருமாய் இருக்கிற உடைய அன்பை எங்களுக்கு கொடுக்க முடியா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவதாசர்களே, அருமைக்கான ஆவிக்குரிய தகப்பன்களே, கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த வேளையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி எஸ்தர் 7ஆம் அதிகாரம். நேற்று 6ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். இந்த 7ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு 2 தலைப்புகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்புகளை நாம் பார்க்கும்பொழுது ஆமான் ஃபர்ஸ்ட் 7ஆம் அதிகாரத்துல 1 நம்ம 10 வரலாம் தூக்கிலிடப்படுதல் என்ற தலைப்பு. 2வது 8ஆம் அதிகாரத்துக்கு யூதர்களுடைய ஆதரவாக ராஜாவின் கட்டளை. இந்த 2 தலைப்புகளை நாம் பார்க்க போறோம். இப்பொழுது கூட இந்த நேரத்தில் இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 8ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 6ஆம் அதிகாரத்திலிருந்து பொறுப்படுகிறது. ராஜா வந்து இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாவற்றையும் ராஜமரியாதை செய்த பிற்பாடு ஆமான் சஞ்சலப்பட்டு அவன் அடைந்த அந்த சஞ்சலத்தை வந்து தன் மனைவி கிட்ட சிரிஷா கிட்ட சொல்றாரு. அது சொன்ன உடனே அவங்க சில ஆலோசனை, அவருக்கு ஆலோசனைக்காரர் இருக்காங்க, அவருடைய நண்பர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து சிரிசா சொல்றாங்க, நீங்க யூதர் தானே, அவங்க தனிமையானவங்க தானே, அவங்க அடிமை தானே, நீ என்ன ஒண்ணு செய்யலாம் இல்லையா, ஏன் நீ அவங்களுக்காக பயப்பட தாழ்ந்து போற, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுரை சொல்றாங்க. சொன்ன உடனே அவரு அது சொல்லினேங்கிறாரு. அந்த டைம்ல ராஜாக்களுடைய பிரதிநிதிகள் வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க, வாங்க அவங்கள விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான். அதுதான் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். அந்த விருந்துக்கு ஆமானையும் ராஜாவை மாத்துறாங்க. சரி, ராஜா மாத்திரம் தான் வர வச்சிருந்தாங்க. அது 2ஆம் நாள் விருந்து. இந்த திராட்சரசம் பருமாறும்போது அவங்க அப்ப கேட்கிறாரு, அவர் இதெல்லாம் ராஜாக்களுடைய இது இல்லவா செய்யறாங்க. அந்த திராட்சரசம் பருகும்போது, எஸ்தரே, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய கேள்வி என்ன, நீ என்ன, உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன கேட்கிறியோ அது ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் உனக்கு நான் தருவேன், அந்த கேள்வியை சொல்லு அப்படின்னு சொல்ற. அப்போ ராஜாத்தி ஆண்டவருக்கு அகசுவருக்கு முன்பாக, ராஜாவே, உன்னிடத்துல கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதற்காக ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் ஜீவனும் என் விண்ணப்பத்திற்கும் என் ஜனங்களுக்கும் கட்டளை இடப்படுவதாக அப்படின்னு போட்டு. அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம்னா, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டோம், போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். அப்பொழுது ராஜா அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியே எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகாரம் கொண்டவன் யார்? அதற்கு எஸ்தர், சத்துரும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தார். ராஜா அந்த திராட்சை ரசம் குடித்து இருக்கும் பொழுது உடனடியாக இவைகளை சொன்ன போது அவர் மனசுல ஏதோ சஞ்சலமோ என்ன யோசிக்கிறாரோ என்ன திட்டமோ தெரியாது. உடனடியாக அவரு புறப்பட்டு வெளியே போயிறாரு. தோட்டத்துக்கு வெளியே போயிட்டு அங்க யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு, செயல்படுறாரு. என்னன்னு புரியுமோ தெரியல. ராஜாக்களுடைய திட்டம் அவங்களுக்கு தான் தெரியும். மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து போனவர் மறுபடியும் திரும்பி எங்க இருந்து போனாரோ அங்கே திருப்பி வர்றாரு. அப்படி வரும் பொழுது
எஸ்தர் ராஜாத்தி உட்கார்ற இடம் அந்த மெத்தை. அதுல இவரு ஒரு விண்ணப்பம் கேட்கறதுக்காக, அதாவது இவர் செய்தது தவறுன்னு இவருக்கு தெரிஞ்சதோ என்னவோ தெரியல, ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு இந்த ராஜாத்தி கிட்ட நாம் விண்ணப்பம் பண்ணணும், நம்மளுடைய சொல்லி அவங்க கிட்ட உயிர் பிச்சு கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிறாரு. நிற்கும் பொழுது அவர் அந்த மெத்த மேல விழுந்துடுறாரு. விழுந்துட்டு உடனே அது ராஜாத்தினுடைய மெத்த. அந்த நேரத்துக்கு ராஜா உள்ள வர்றாரு. ராஜா உள்ள வரும் பொழுது திடீரென்று அங்க பாக்குறாரு. பார்த்த உடனே முதல்ல அவர் மேல குற்றம் சொல்லிக்கிறாங்க, ஆமான் மேல இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நம்முடைய ராஜா மனைவி கிட்டவே அவரு திருப்பி பலவந்தம் பண்றதுக்கு வந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தல் வந்துக்கிறதுனால அப்படி அவர் யோசனை பண்ணிட்டார். அப்படி யோசனை பண்ண உடனே பலவந்தம் செய்ய வேண்டுமா என்று இருக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவருக்கு எண்ணம் வந்துச்சு. இந்த வார்த்தை ராஜா வாயிலிருந்து பிறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஆமான் முகத்துல மூடிட்டாங்க. அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் இதை சொல்றதுக்காக ஒருத்தர் இருக்காரு, அங்க நல்ல ஆலோசனை சொல்கிறவர். அவர் பேர் அர்போனா என்னும் ஒருவர். இந்த மூடிப்பட்டால இவரை தூக்கில போடணும். அதுக்கு இந்த அர்போனா சொல்றாரு, மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமா வீட்டாண்டே இருக்குது, அதை நட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் அவனை தூக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணன தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போட்டாங்க. அப்பதான் அந்த ராஜாவினுடைய கோபம் உக்கிரகம் எல்லாமே தணிஞ்சது. பார்க்கலாம், இதனுடைய விளம்பரங்கள் நிறைய இருக்குது. இதுல யாரை பாதுகாப்பதற்காக, யாரை அரவணைப்பதற்காக ஒரு தலைவனை ஏற்படுத்துறாங்களோ, அவங்க சத்துருவானாலும் சரி, சத்துரு இல்லாம இருந்தாலும் சரி, அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய தலைவனாக தான் ஒரு தலைவனை ஏற்படுத்துறாங்க. ஆனா இவருடைய எண்ணம் என்னன்னா, இவர் பிரதான மந்திரி, இவர் குதிரை மேல போவாரு, நல்ல வஸ்திரம் தரிச்சு நிற்பாரு, எல்லா மக்களும் காணும்படி மகா பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அப்படி போவாரு. போகும்போது இவருக்காக ஒரு பிரதான மந்திரியா இருக்கும்போது எல்லாரும் இவருக்காக வணக்கம் பண்ணுவாங்க, சல்யூட் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி போகும்போது இவர் வாசல்ல நுழைஞ்சு போகும்போது வாசல்லே அவர் இருப்பார் மொர்தெக்காய். அப்படி இருக்கும்போது இவரை வணங்க மாட்டார். இதை அவரு நீண்ட நாள் பாக்குறார். பார்த்த உடனே தான் அவருக்கு அந்த எண்ணம் வருது. அவருடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது இவர் நம்ம வணங்கல, இவரை என்ன செய்யணும், எல்லாரும் காணும்படி இவர் ஒரு மரத்துல தூக்கு பண்ணி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தூக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்தி வச்சிருக்க. அதுதான் இந்த முழு கருத்து. அப்படியானா நன்மையான காரியங்களை செய்வதற்கு தான் சட்டம் இருக்கிறது. கட்டளையும் பெற்றுக்கொள்றாங்க, அந்த பதவியும் வாங்கிக்கிறாங்க. அந்த பதவி வாங்கின உடனே சகலத்தையும் ராஜா ஒப்படைச்சிடுறார். என்னென்ன செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் பண்ண வேண்டுமோ, என்ன முத்திரை போட வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர் கையிலே கொடுத்துட்டாரு. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்றாரு. அதே போலதான் இன்னைக்கு கூட நாம் ஏதாவது வாங்க வேண்டும் என்று சொன்னா சீல் போடணும், அந்த சீல் போட்டு அதை காட்டணும், அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அது போலவே அந்த சீல் விழுந்துருச்சுன்னா அது முத்திரை போட்ட மாதிரி, அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது போலதான் இந்த மேதே பெருச மக்கள் போட்ட சட்டம், அந்த சட்டத்தை யாராலும் விடுதலை ஆக்க முடியாத அளவுக்கு இவர் அந்த மோதிர முத்திரை, அரசனுடைய மோதிர முத்திரை போட்டு அனுப்பி இத்தனை நாளைக்குள்ள எல்லாரும் இவங்களை அழிச்சன் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு. எல்லா மக்களுக்கும் அந்த பெர்சியா தேசம் முழுவதும் சொல்ல விட்டுறாரு. பாருங்க, நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாம, தான் செய்யறது என்னன்னு தெரியாம, தனக்கே வரும் என்பது கூட அவருக்கு தெரியாம இப்படி செஞ்சுறாரு. ஒருவேளை நாம் பார்க்கும்போது இவர் செஞ்சுக்கிற அந்த காரியம் உலக பிரகாரமா அல்லது எந்த பிரகாரம் நாம் பார்த்தாலும் தன் வினை தன்னை சுடும். இவரு அந்த மாதிரி மொர்தெக்காய்க்கு செஞ்சு வைக்கிறார். இப்போ
தன்னை சுடு அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டெப்னேட் ஒன்று சொல்லலாம். ஒரு பையன், அவனுக்கு பசி, அவன் எங்கேயோ புக்கு வாங்க போனோம். உடனே கடைக்கு போனான், ஒரு பழம் வாங்கின வாழைப்பழம் சாப்பிட்டான். போயினேங்கிறான், சாப்பிட்டேன். போன உடனே எங்க போடணும் அப்படின்னு தெரியாதோ என்னவோ தெரியல, அவன் வழியிலே போட்டான். போயிட்டு உடனே போய் புக்கை வாங்கிக்கிறான். மறுபடியும் அதை மறந்துட்டான். மறுபடியும் அதே வழியில வரான். வரும்பொழுது இவன் அதை மறந்துட்டான் இல்லையா, அந்த தோல் அங்க இருந்து உடனே அது காலை வச்சா வழுக்குச்சு, தொப்புன்னு கீழே போட்டு. அப்படின்னா இதுல என்ன நடக்குதுன்னா, தன்வினை தன்னை தான் சுடும், அது வேற யாருக்கும் போவாது. இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால அப்படி இருந்தும் கூட இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல மனிதனை தூக்கிலிட்டு அநேகருக்கு முன்பாக நான் தான் உயர்ந்தவன், நம்மை போல ஆட்சி செய்யறவங்க யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 75 அடி அப்படின்னு சொல்றாங்க, 23 மீட்டர்ன்னு சொல்றாங்க, 50 முழம் நீட் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கு மேடையை செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுல யாருக்காக இவர் செய்தாரோ அது அவருக்கு போய் சேரல, செய்தவருக்கே திருப்பி வந்துச்சு. ஆனா அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அதிகாரம் இருந்தா அதிகாரத்தை பயன்படுத்தி வேறு விதமாக செயல்படக்கூடாது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ள காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று திட்டமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவ திட்டம். போல இங்க அதிகமாக நம்ம சொல்ல நேரம் இல்லை. இங்க ஒரு சின்ன ஒரு டெப்னட் இதுக்கு நேரடியாக நான் வாழ்ந்த காலங்களில ஒரு சின்ன ஒரு பிரசிடென்ட்டுக்கு 2 பேர் இருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான் 2 பேரும். அப்படின்னா ஒருத்தர் தோத்துட்டாரு, ஒருத்தர் வெற்றி பெற்றாரு, அது சகஜம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாரு, அவரு தோத்தவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு நேரம் இங்க நடந்தது அக்ராவர் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்துல வெங்கடாபுரம் ஒரு ஊரு, அங்க பஸ் ஸ்டாப் இருக்கும். இவர் அதுக்கு அந்த பக்கம் தான் நோஞ்சு போவாரு இந்த கெளிச்சவரு, இந்த பிரசிடென்ட் ஆனவர். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வயல் தான் இவர் போறாருன்னு சொல்லி ராவர் நேரத்துல ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வராருன்னு சொல்லி உடனே ஒரு பள்ளம் வெட்டி உண்மையா நடந்தது வெட்டி விட்டாரு. இவரு எங்க போயிட்டாரு, வெட்டவர் எங்க போயிட்டாரு. ஆனா இவரு வந்தாரு, வேறு வழியில போயிட்டாரு. இவரு என்ன பண்ணாரு, மறந்துட்டு இவரு இஷ்டத்துக்கு இவரு இதுதானே நம்ம போற வழின்னு சொல்லிட்டு இந்த தோத்து போட்டாரு. இவர் அதே பழத்து எங்க வெட்டினாரு அதே பழத்துல விழுந்தாரு. அவரை போய் எத்தனையோ மக்கள் போய் தூக்கி அவர் ஹாஸ்பிட்டல்ல காப்பாரு. அப்படின்னா நமக்கென்று என்னவோ தெரியல, அவரு இந்த மாதிரி வேலை செஞ்சாரு. கெளிச்சாலும் பரவாயில்ல, அது வெற்றி தோல்வி சகிச்சுதானே. அதற்காக ஒரு ஆளை பழி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது போல இந்த வாழ்க்கையில நிறைய நடக்கிறது. அவங்களுடைய கோபம் இவங்களெல்லாம் தன்னை பெரியவனை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் செஞ்சு இவருக்கு திருப்பி வந்தாச்சு. அடுத்தபடியா இந்த யூதர்களுக்கு இவர் ஆதரவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இவர் போட்ட சட்டம், இவர் கொடுத்த அமுல் எல்லாமே அப்படியே அமுல்லே இருக்குது. அந்த சட்டம் நீக்கினாதான் முடியும். அந்த சட்டத்தை யாராலும் நீக்க முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மறுபடியும் ராஜா கிட்ட போறாங்க. 8ஆம் அதிகாரத்துல ராஜா இந்த சமூகத்துக்கு வராரு. அங்க வந்த உடனே இவரு இந்த அம்மா போறாங்க. அங்க அந்த சமூகத்துல நிக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட சகலத்தையும் அவர் ஒப்படைச்சிடுறாரு. அவனுடைய ஆஸ்தி, அந்தத்து, சொத்து, சுதந்திரம் எல்லாம் ஒப்படைச்சிடுறாரு. அந்த நேரத்துல மொர்தெகாய் வர்றாரு. மொர்தெகாய் வந்த உடனே அவர்கிட்ட ஆமானுடைய மோதிரத்தை அவர் கையில கொடுத்து, சகலத்துக்கும் அதிகாரி நீதான், சகலத்தையும் செய்ய வேண்டியது உன் கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்படியாக அதிகாரத்தை இருமாப்பா ஆளாம சந்தோஷமா சமாதானமா எல்லா மக்களுக்கும் சேரும்படியா ஆள வேண்டும் என்பதற்காக அதை மோதிரத்தை கொடுத்து அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடுறாரு. பின்னும் எஸ்தர் அந்த சட்டத்தை எப்படியாவது ஒழிக்கணும் இல்லையா, என்னுடைய மக்களை அழிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அதனால இவங்க போய் ராஜ சமூகத்துல அவரு ராஜாவுடைய பாதத்துல விழுந்து யூதருக்கு விரோதமாக செய்ய யோசித்த யோசனை பரிகரிக்க அவனிடத்துல விண்ணப்பம் பண்றாங்க. அப்படியானா அந்த சட்டம் மாறணும். ஏன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க. இந்த சட்டத்தை மாத்தலன்னா ஆமான் சேர்த்துட்டா கூட அது சட்டம் உயிர் பெற்று எழும். அதனால இவர் போயிட்டு ராஜா கிட்ட கேட்கிறாங்க. அப்போ இந்த ராஜா கிட்ட கேட்பறதுக்கு முன்னாடி இவங்க அவர்கிட்ட இந்த அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளணும். அந்த அங்கீகாரத்துக்காக போய் நிக்கிறாங்க. ராஜா செங்கோலை
நீட்டின உடனே அப்போ அவங்களுக்கு உத்தரவாகுது, நீ என்ன வேணா கேட்கலாம் ஒரு இடத்துல. அப்போ ராஜா சொல்ற, ராஜாவே உமக்கு சித்தம் இருந்தா உம்முடைய சமூகத்துல எனக்கு கிருபை கிடைச்சது, நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டா, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமா இருந்தா, ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மேதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயின் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்க. அவர் முதல்ல சொல்லுகிறார் இல்லையா, உனக்கு என்ன தேவை அதெல்லாம் நீங்க செய்யலாம். அந்த பொல்லாப்ப என் ஜனங்களுக்கு வரக்கூடிய பொல்லாப்ப நான் எப்படி பார்க்க முடியும்? ஒருவேளை குலத்துக்கு வர அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. அகஸ்வேரு ராஜா கிட்ட ராஜாத்தி எஸ்தர் யூதனாகிய மொர்தெக்காயும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கையை போட்டதுனால எத்தனைத்ததுனால அவனையும் என்ன பண்ணிட்ட, மரத்துல தூக்கு போட்டேன். இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்க ராஜாவின் நாமத்தினால யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்று எஸ்தருக்கு ஆணை கொடுத்துட்டார். இப்போ ஒரு மோதிரம் கொடுத்தாங்க. இந்த மோதிரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்றது, அரசனுடைய முழு செங்கோலையும் அந்த மோதிரம் அணிந்திருக்கு. இப்ப அந்த மோதிரத்தை நல்லதற்காக பாடுபடுத்தணுமே தவிர தீமைக்கு பாடுபடுத்த முடியாது. தீமைக்கு பாடுபடுத்தினவர் தான் ஆமான், நன்மைக்கு பாடுபடுகிறவர் தான் மொர்தெக்காய். அதனால இவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, இந்த கொஞ்ச நாளைக்குள்ள போலன்னு சொன்னா நேரம் வந்து விட்டது, சீக்கிரம் யூதர்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சட்டங்களை ஏற்றுறாங்க, எழுதுறாங்க. தாமதமா இருக்க முடியாதுன்னு சொல்லி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரம் வந்து 9ஆம் வசனத்துல வந்து சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்துல தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழிக்கப்பட்டார்கள். மொர்தெக்காய் கற்பித்தபடி எல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 120 நாடுகள் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில வழங்கும் அட்சத்திலும் அந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அட்சத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. இந்த நகலை எழுதிட்டாங்க, இதுக்கு முத்திரை போட்டாங்க. இது போய் எல்லா நால மூலையிலும் பெர்சியா தேசம் முழுவதும் சேர்ந்துடணும். அதற்கு அந்த கட்டளையே அகஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாதான் இதெல்லாம் எழுதி கொடுத்த மோதிரத்தால முத்திரை போட்டாங்க. அதை போட்டதை இவங்க இந்த நகல்களை கொண்டு போய் சீக்கிரமா கொடுத்துடணும். அதனால என்ன பண்றாங்க, வேகமா ஓடக்கூடிய குதிரைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதுகள் மேலும் அஞ்சற்காரர்கள் இவர்கள் எல்லாம் கையில கொடுத்து மிக விரைவா சீக்கிரம் போய் இதெல்லாம் அவங்க கையில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடறாங்க. எல்லாம் போயிடுச்சு, எடுத்து போய் கொடுக்குறாங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பதற்காகவும் தங்களை விரோதிக்க சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதிட்டார். அதே போலதான் எதிரிகளை இவங்க யூதர்கள் எல்லாம் வென்று அவங்க பக்கம் ஆண்டவர் இருந்து எல்லாவற்றையும் பொருள் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் இவர்களுக்கு சேரும்படியா. அதனால இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எது நல்லது எது தீமை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் ஒன்று நம்ம கையில கொடுத்திருந்தா அந்த வேதம் அந்த ஊழியம் அந்த காரியங்கள் அது நன்மையாக செய்யப்பட வேண்டுமே தவிர அது தீமைக்கு நாம் அனுபவிக்க கூடாது என்பது உத்தமம். ஆகினால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இதெல்லாம் போய் சேர்ந்துச்சு, எல்லாரும் அழிச்சிட்டாங்க, எல்லாரும் தன் சொத்துக்களையும் பகிர்ந்து கொண்டாங்க. பிற்பாடு இந்த ஒரு நகல் வந்து சூசனார் மணிக்கும் வருது.
இந்த சூசன் அரண்மனைக்கு வந்த உடனே மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, இளநூலும் வெள்ளையுமான அங்கவஸ்திரம் தரிசி பெரிய பொன்முடிய மட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவராய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டார். சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாயிருந்து இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்தர் ராணி என்பது ஒரு மாபெரும் திட்டம். அந்த அம்மா ஒரு நட்சத்திரம், அவங்க ஒளியா இருக்கிறாங்க. அந்த யூத மக்களுக்கு அவங்க விடுதலை கொடுக்குறாங்க. தன் உயிரையும் பணையம் வச்சு, நான் செத்தாலும் சாகிறேன் என்ற வார்த்தை முன்னாடியே சொல்லிக்கிறாங்க. ஆனா மக்களுக்காக நான் தன் உயிரையே கொடுப்பேன். அடிமையானா நான் பொறுத்துக்குவேன், ஒருவேளை வேறு விதமா நடத்தினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா உயிரை போற நிலைமையில நான் என் உயிரை பணையம் வச்சு நான் வாங்குறேன். இயேசு கிறிஸ்து போல ஒரு நல்ல அருமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு விடுதலை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்ப முழுமையா நாம் பார்க்கும்போது இது சங்கீதம் 7:16 சொல்லுது. அந்த ஆமானுக்கு அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலை மேல இறங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த காரியம் அவங்ககிட்ட தான் வரும். அதனால அது முன்கூட்டியே அறியாத அவங்க பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ராஜ பதவிகளுக்காகவும் ஆயிராங்களே தவிர மக்களுடைய வாழ்க்கையை அறிந்து அவர்களுக்கு செயல்பட அவங்களால முடியாது. அங்க சொல்றாரு, அவன் குழி வெட்டுறான். அங்க 14 சொல்லும். 15 சங்கீதத்துல 7 குழியை வெட்டி அதை ஆழமாக்கணும். அதே போல அந்த தான் வெட்டின குழியில் தானே விழுவான் அப்படின்னு சொல்ற ஒரு தீவினையை செய்து மற்றவனுக்காக நீ தீமையை நினைக்கும் பொழுது அந்த தீமை உனக்கு வருது அப்படின்னு தெரியாம நீ அந்த மாதிரி செய்யற. இப்ப கலாத்தியர் 6:7 நினைக்கிறேன், 6:7 பார்க்கலாங்க. சொல்லுது 7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான் அப்படின்னு சொல்லு. அதனால அவங்களுடைய தீவினை அவங்க மேல்தான் இருக்கும். அதனால மற்றவர்களுக்கு நன்மை செய்தா நமக்கு நன்மை கிடைக்கும், மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது நமக்கு தீமையை தான் நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்குது என்பது என்னுடைய சாட்சி. அதனால இதன்படியே எஸ்தர் அவர்கள் ஒரு நல்ல சாட்சியா இருக்குது. எஸ்தரை குறித்து இன்னும் அதிகமா முழுமையா பைபிளை நாம் பார்க்கும்போது இந்த எஸ்தர் புக்கில் தான் நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் அதை பற்றி தகவல்கள் கிடைக்கவே இல்லை, ஆராய்ந்து பார்த்தாலும் இல்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லு, இந்த ஆமான் எப்படியாக யூத மக்களை அழிச்சு அவர்களை நிர்மூலமாக்கி ஒன்றும் தரைமட்டமா செய்துன்னு அப்படின்னு நினைக்கிறானோ அதே போல அந்தி கிறிஸ்து தோன்றுகிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 3:4 நம்ம வாசித்து போனோம்னா அந்தி கிறிஸ்து வருகிறான். அதே போலதான் நடக்கும். ஆகவே நாமும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஜீவித்தால் எந்த வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பார்த்து கொள்வார் என்பதுதான் உறுதி. அதன்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்வார். நாமும் உறுதியா இருப்போம், உத்தமாய் நடப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மோதிரத்துல நாமும் உறுதியா இருந்து அநேகருக்கு நம்ம ஊழியக்காரனா இருப்போம். ஊழியக்காரனா இருந்து அழிவில் இருந்து விடுதலை கொடுத்து ஆத்மாதாயம் செய்து தேவராஜ்யத்துக்கு கொண்டு போகிற மரண பரியந்தம் உண்மையா இருந்து அவருடைய வேலையை செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் சபையும் சபை மக்களையும் ஆசீர்வதிப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது கூட உடைய வார்த்தைகள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவரை, துஷ்டர்கள் எப்படி வாழுகிறார்கள், நன்மை செய்கிறவங்க எப்படி வாழுகிறாங்க. ஆண்டவருக்காக அத்தனை காரியங்களை செய்த எஸ்தர் தன் உயிரை கூட பணயம் வைத்து, நான் மரித்தாலும் மறிக்கிறேன், ஆனா என்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜா இடத்துல மன்றாடி அவர்களை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை செலுத்தி அவருடைய மக்களை வாழ வைக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான ஒரு நட்சத்திரம் போல ஒரு எஸ்தர் ராணி இருந்தாங்க. அவங்க ஒரு ஒளியா இருந்தாங்க. அவங்க அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர்களா ஆண்டவர் ஏற்படுத்தினார். மொர்தெகாயும் உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால அவருக்கும் பிரதான மந்திரியாக ராஜா நியமிச்சார். இன்றைக்கு நாமும் எதை அணுகிறோமோ தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவித்தால் கர்த்தர் நம்மையும் தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான்களாக வைத்துக் கொள்வார் என்பது உறுதிப்பட இருக்கிற இந்த வார்த்தையில நாம் அதன்படி நாம் வாழ்வோம். கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்வோம்.
நான் வாழ்கிற வரையில் ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். நம்முடைய குடும்பம், நாமும், சபை மக்களும், விசுவாசிகளும், அந்நியர்களும் அநேக மக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் திருப்புகிற ஒரு மனப்பான்மையோடு, ஒரு குறிக்கோளோடு இந்த பூமியில நாம் ஜீவிப்போம். கர்த்தருடைய வருகையில் அவரோடு கூட செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறாங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.